பொதுவாகவே சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் சொன்னாலே இந்த கிரகண காலங்களில் ஸ்நானம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தர்ப்பணங்கள் முக்கியம். இந்த தர்ப்பணங்கள் பிராமணர்கள் தான் பெரும்பாலும் பண்ணுவாள், பிராமணர்களாக தர்ப்பணங்கள் பண்ண மாட்டாள். அதனால் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறதுனால நம்ம ரெண்டையுமே கலந்து சொல்லுவோம். ஏன்னா இந்த 3 மணி 21 நிமிடங்களுக்கு ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த டயத்தில் ஒரு ஸ்நானம் ஒன்று உண்டு. அந்த ஸ்நானம் அது சங்கல்பம் பண்ணும்போது உண்டு. மமோ பார்த்த சமஸ்த துரிதேட்சத்வாரா இந்த இடத்துல பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லணும். வைஷ்ணவாளாக இருந்தாலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லணும். இதே இது சூரிய கிரகணம் இருந்தானா நாராயண பிரீத்தியர்த்தம்னு சொல்லணும். அதனுடைய விளக்கங்கள் நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த சந்திரன் சரீரத்துக்கு அதிபதி ருத்ரனாக இருக்கிறதுனால சந்திர கிரகணத்துக்கு பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லணும். சூரிய கிரகணத்துக்கு சூரியன் ஆத்மாவாக இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு அதிபதி நாராயணன் இருக்கிறதுனால அதுக்கு நாராயண பிரீத்தியர்த்தம்னு சொல்லணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இங்கே பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்லிவிட்டு அதன் பிறகு சோமோபகார ஆரம்பகால ஸ்நானமகம் அஸ்திய கரிஷே அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணிக்கணும். ஸ்நானம் பண்ணும்போது அதுக்கு மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை நீங்கள்லாம் யூடியூப்பில் வீடியோவில் கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மந்திரம் தப்பாக நம்ம வீடியோவில் சொல்லும்போது யூடியூப்பில் சொல்லும்போது தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படும். அதனால் நீங்கள் அதை நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுங்க. இல்லைன்னா வெறும்னா ஸ்நானம் மட்டும் அதை ஒரு சங்கல்பம் மானசீகமாக சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுங்க. அடுத்தாப்புல முடிகின்ற பொழுது அப்போ ஒரு சங்கல்பம் உண்டு. அந்த சங்கல்பம் பண்ணும்போது அப்போ இந்த மோட்சகாலைன்னு வரும். இது ஆரம்பகால அப்படிங்க வரும்போது ஆரம்பகால ஸ்நானமகம் அத்தியகரிஷின்னு சொல்கிறோம். இது மோட்சகாலே ஸ்நானமகம் அத்தியகரிஷின்னு சொல்லணும். கடைசியில் முடியும் போது அங்கேயும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தான் சொல்லணும். அப்போ இந்த 2 காலத்துலேயும் சங்கல்பம் உண்டு. அந்த சங்கல்ப ஸ்நானம் உண்டு. ஸ்நானம் பண்ணும்போது பெரும்பாலும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்களை ஆற்றுல வாங்கி கொண்டு முன்னாடியே வச்சுக்கலாம். அந்த தீர்த்தத்தில் 2 தர்பையை போட்டு வச்சுக்கலாம், அதில் துளசி போட்டு வச்சுக்கலாம். அந்த தீர்த்தங்கள் இப்போல்லாம் கங்கா தீர்த்தம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. கங்கா தீர்த்தம் இல்லை பெரிய பெரிய ஸ்தலங்களில் இருக்கிறோம். அந்தந்த கோயில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களில் தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து ஆற்றுல முன்னாடி வச்சுட்டு அந்த டயத்தில் அந்த தீர்த்தத்தில் அந்த துளசியை போட்டுண்டு அதில் தர்பையை போட்டுண்டு அதன் மேலே கையை தொட்டுண்டே அந்த சந்திரகிரகணத்துக்கு மந்திரம் இருக்குது, தியான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜபம் பண்ணி அந்த ஜபத்தின் மூலம் தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுறது இன்னும் ரொம்ப 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 விசேஷம். அதனால் ஸ்நானம் தான் இதுக்கு பிரதானம். அதன் பிறகு ஸ்நானம் முடிஞ்ச பிறகு தர்ப்பணம் பண்ணுறவர்கள் பிராமணர்களாக இருந்தால் தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம் பண்ணி முடிக்கணும்.